வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 18 மற்றும் 19 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஷோக்ராய் மற்றும் குண்டா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜார்க்கண்ட். பைதேசியா மற்றும் பன்வாரியா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கஜன் மற்றும் ஆல்காப் எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். டென்சாங் கன்கை மற்றும் சட்கினாச் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் எடபா, குண்ட், மத்தியா, கிசான் மற்றும் முண்டா. பகவான் தாஸ், விஸ்வேஸ்வரய்யா மற்றும் ஜவஹர்லால் நேரு 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா வீர புருஷ மர்கா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற விஷயத்த ஜப்பான் நாட்டுல இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1906ஆம் ஆண்டு கல்கத்தால தாதாபாய் நௌரோஜி தலைமையில நடந்துச்சு. கோபால் கணேஷ் அகர்கர் சுதாரக் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ராஜஸ்தானின் மிக உயரமான சிகரம் குரு. 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980ல இருந்து 1985 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. ஜனாதிபதியின் பரிசீலனைக்கு ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் பிரிவு 201ல சொல்லியிருக்காங்க. அபினவ் பிந்த்ரா ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர். வஹாபி கழகம் 1827ஆம் ஆண்டு டிட்டுமீர் தலைமையில நடந்துச்சு. மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? AS ராஜீவ். மொரிஷியஸ் பல்கலைக்கழகத்தால் கௌரவ டாக்டர் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? திரௌபதி மர்மு. 2024 ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எது? மும்பை. எந்த மாநில அரசு மகாதாரி வந்தன யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? சத்தீஸ்கர். கோரசம் கோரா திருவிழாவை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? அருணாச்சல பிரதேசம். பாலஸ்தீனின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? முகமது முஸ்தாபா. டேனியல் நொபோவோ இக்குவட்டர் நாட்டுடைய ஜனாதிபதி. ஃபெலிக்ஸ் சிசிகேடி காங்கோ நாட்டுடைய ஜனாதிபதி. ஷெரிங் டாப்கே பூட்டான் நாட்டுடைய பிரதமர். அகமது அவாத் பின் முபரக் ஏமன். அல்ஜாஸ் பிக்டனோ கஜகஸ்தான். பிரபோவோ சுபைட்டானோ இந்தோனேஷியா நாட்டுடைய ஜனாதிபதி. ஆசிப் அலி சர்தாரி பாகிஸ்தான் நாட்டுடைய அதிபர். ஃபெலிட்டி டியோ துவாலு நாட்டுடைய PM. தாமஸ் ஒல்லியோ ஹங்கேரி நாட்டுடைய ஜனாதிபதி. IAA கோல்டன் காம்பஸ் விருது 2024 யார் பெற்றார்? சீனிவாசன் சுவாமிக்கு இந்த விருது கொடுத்திருக்காங்க. ராஜ் சுப்பிரமணியம் பிரவேசிய பாரதிய சம்மான் விருது வாங்கியிருக்காங்க. BR கம்போஜ் MS சுவாமிநாதன் விருது வாங்கியிருக்காங்க. பைரலால் சர்மா லட்சுமி நாராயணா சர்வதேச விருது வாங்கியிருக்காங்க. சரண் சிங், PV நரசிம்மராவோ, MS சுவாமிநாதன், LK அத்வானி 2004ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. குல்சார் மற்றும் ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா 58வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. தட்டமை மற்றும் ரூபலா சாம்பியன் விருது இந்த வருஷம் இந்தியா நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரீகன் யமமோட்டோ 2024 பிரிஸ்கர் கட்டிடக்கலை பரிசு வாங்கியிருக்காங்க. மனித வளர்ச்சி குறியீடு 2023 இந்தியாவின் தரவரிசை என்ன? சோ நம்ம இந்தியா 134வது இடத்துல இருக்கோம். மொத்தம் இந்த பட்டியல் 193 நாடுகள். இந்த மனித வளர்ச்சி குறியீடை வெளியிடுறது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் UNDP. உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 111வது இடத்துல இருக்கோம். உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 161. உலக பாலின இடைவெளி குறியீடுல 127. உலகளாவிய அமைதி குறியீடு 126. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 80. உலக திறமைகள் தரவரிசை 56. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 40. உலகளாவிய ஓய்வூதிய அட்டவணையில 45. ஊழல் குறியீடுல 93. உலக வங்கியின் லாஜிஸ்டிக் செயல்திறன் குறியீடுல 38வது இடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த நாள் உலக சிறுநீரக தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் மார்ச் மாசம் 2வது வியாழக்கிழமை நம்ம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அனைவருக்கும் சிறுநீரக ஆரோக்கியம். சோ இந்த சிறுநீரக தினம் நம்ம 2006ஆம் ஆண்டுல இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். February 1 இந்திய கடலோர காவல் படை நாள். February 12 தேசிய உற்பத்தி திறன் தினம். February 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். February 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். February 21 சர்வதேச தாய்மொழி தினம். March 1 பாகுபாடு இல்லாத நாள்.
மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். எந்த ஆயுதப்படையின் தலைமையகத்தின் பெயர் நௌசேனா பவன்? இந்திய கடற்படையுடைய புதிய தலைமையகத்துடைய பெயர் நௌசேனா பவன். இதுக்கு முன்னாடி இந்திய கடற்படைக்கு எந்த ஒரு தலைமையகம் கிடையாது. சோ இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட பேர் நௌசேனா பவன். சோ இது டெல்லியில அமைஞ்சிருக்கு. இந்திய ராணுவம் உலகின் முதல் முழு செயல்பாட்டு சுவாம்ட்ரன் அமைப்பை இப்ப ரீசெண்டா வாங்கியிருக்காங்க. இஸ்ரேல் நாடு மெர்கோவா மார்க் 5 அப்படிங்கிற ஒரு டேங்க் சோதனை பண்ணிருக்காங்க. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் நீர்மூழ்கி கப்பல் ஹைக்கூன் ரீசெண்டா தாய்வான் நாடு சோதனை பண்ணிருக்காங்க. இந்திய கடற்படை சொலம்பன் அப்படிங்கிற கருத்தரங்க ஆரம்பிச்சிருக்காங்க. DRDO தாக்குதல் துப்பாக்கி உக்கிரம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் 2024 தொழில்நுட்பத்தை உறிஞ்சி ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்திய கடற்படை 2024 ஆண்ட கடற்படை குடிமக்களின் ஆண்டா அறிவிச்சிருக்காங்க. எந்த அரசியல் கட்சி அதிக தேர்தல் பத்திரங்களை பெற்ற பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது? சோ பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. சோ தேர்தல் பத்திரங்கள் அப்படின்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நான் இப்ப சொல்றேன். சோ அதிகமா காசு கிடைச்ச ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல பிஜேபி கட்சி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. சோ பிஜேபி கட்சிக்கு மொத்தம் 6060 கோடி கிட்டத்தட்ட கொடுத்திருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு 1421 கோடி கிடைச்சிருக்கு. டிஎம்கே கட்சிக்கு 1214 கோடி கிடைச்சிருக்கு. சோ இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த ஸ்கீம் 2018 ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்கீம் மூலமா சோ இந்த மாதிரி கட்சிகளுக்கு தனியார் நிறுவனமோ இல்ல தனிநபரோ சோ அவங்களோட காசை டொனேஷனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான் இந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். சோ இப்படி கிடைச்ச காசு தான் பிஜேபிக்கு 6060 கோடி. கேரளா மற்றும் கோவா 5வது மாநில உணவு பாதுகாப்பு குறியீடுல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. பட்டியல் சாதியினருக்கு எதிரான குற்ற விகிதம் அதிகம் நடக்கக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான புற்றுநோய்கள் இருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். NCR படி இந்தியாவின் பாதுகாப்பான நகரம் போன வருஷம் கொல்கத்தா. இந்தியாவின் 2023 வாழ தகுதியான நகரம் ஹைதராபாத் இடம் பிடிச்சிருக்கு. ஆனா உணவு கலப்பட வழக்குகளை முதலிடத்தை பிடிச்சிருக்கு ஹைதராபாத்.